ஐயோ கடவுளே, எதிரிக்கு கூட வரக்கூடாத ஆபத்து. நண்பனை காப்பாற்ற 2 கைகளை இழந்த சிறுவன், ஒற்றை மகனை பார்த்து மனவேதனையிலேயே உயிர் விட்ட தந்தை, காப்பாற்ற வழி இல்லையே என கதறி துடிக்கும் தாத்தா, இதயத்தை உறைய வைக்கும் பின்னணி குறித்து விவரிக்கிறது கண்களை குளமாக்கும் இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி சாம்பவர் வடகரை அருந்ததியர் தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமார் பெரியதாய் தம்பதியர். முத்துக்குமார் விவசாய கூலி வேலை பார்த்து வந்தார். இவர்களுக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர். மூத்த மகனான கோபிநாத் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து 380 மதிப்பெண் பெற்ற நிலையில் சில நாட்களுக்கு முன் நுங்கு பறிக்க சென்ற போது நடந்த விபத்து அவரது வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் என கனவில் கூட யாரும் நினைத்து பார்க்கவில்லை. முடிச்சுட்டு லீவில் நொங்கு பறிக்க போனான். நான் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து அப்போ நொங்கு பறிக்க போகும்போது அவன் என் ஃப்ரெண்டு காற்று அடித்து லைனில் விழுந்துட்டு இரும்பு துரட்டியாக இருந்துச்சு. நான் அவனை காப்பாற்ற போனேன், அதனால அப்படி நடந்தது இதுதான். 2 மாதத்திற்கு முன்பு கோபிநாத்தும் மாதேஷும் ஒரு மிகப்பெரிய இரும்பு துரட்டி ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு மரத்தின் அருகே சென்று மாதேஷ் துரட்டி கம்பை வைத்து நுங்கு பறிக்க முயன்றுள்ளார். அப்போது காற்று அடித்ததால் துரட்டி கம்பு திடீரென அருகே இருந்த காற்றாலை மின்சாரம் செல்லும் மின்சார ஒயரில் பட்டுள்ளது. இதில் மாதேஷ் உடம்பில் மின்சாரம் பாய்ந்து துடியாய் துடித்துள்ளார். இதனை பார்த்து பதறிப்போன கோபிநாத் தனது நண்பனை காப்பாற்ற வேண்டும் என நினைத்து ஓடிப்போய் பிடித்துள்ளார். இதனால் கோபிநாத் மீது மின்சாரம் பாய்ந்தது. இருவரையும் தீ காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதில் கோபிநாத்திற்கு 2 கைகளை எடுத்தால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. இதனால் கோபிநாத்திற்கு 2 கைகளையும் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர். அதேபோல் மாதேஷுக்கு வயிற்று பகுதியில் மிகவும் அதிக அளவில் மின்சார பாதிப்பு இருந்தது. மேலும் கால் விரல்கள் என மாதேஷுக்கும் நீக்கப்பட்டன. இதில் பெரிய துயரம் என்னவென்றால், சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்த தனது மகனை தினமும் பார்த்து பார்த்து நொந்து போன கோபிநாத்தின் தந்தை ஒரு கட்டத்தில் மிகவும் மனவேதனை அடைந்தார். இந்த நிலையில் அவரும் மூச்சடைத்து உயிர் விட்டது அக்கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. தனது தந்தை உயிரிழந்து அவருக்கு கொள்ளி வைக்க கூட இயலாமல் கோபிநாத் கலங்கி போய் நின்ற காட்சிகளை பார்த்தவர்கள் கதறி துடித்து போனார்கள். கோபிநாத்தின் தாத்தா தான் அவரது மகனுக்கு கொள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது. அவன் அப்பாவும் இவனை நினைச்சு மனவேதனையில 2 நாளைக்கு மேலே இறந்துட்டான். அவன் செய்ய வேண்டிய காரியப்ப நல்லா செஞ்சுருக்கையா. முதல் ஒரு வார்த்தை ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா. இது போன்ற விபத்துகள், அதற்கான சிகிச்சைகள் செய்யும் போது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கு உளவியல் ஆலோசகர்களை கொண்டு கவுன்சிலிங்களை அரசு மருத்துவமனைகள் வழங்க வேண்டும், வழங்கி இருக்க வேண்டும். மேலும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியுள்ள இந்த குடும்பம் தற்போது மிகுந்த சிரமத்தில் உள்ளது. சிறுவன் கோபிநாத்தின் தற்போதைய நிலையை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மருத்துவ ரீதியாகவும் படிப்பிற்கும் உதவ வேண்டும் என அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும், எனக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு முதலமைச்சர் தான் உதவி செய்யணும். 2 கைகளையும் இழந்து உடல் முழுக்க தீக்காயங்கள் அடைந்து தந்தையையும் இழந்த கோபிநாத்தின் தாய் நிலையை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு அரசு வேலை ஒன்றை வழங்கினால் மிகவும் தங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் இசக்கி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.